வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தெலுங்கானா மறுவரையறை தொடர்பாக லோக்சபாவில் அமளி. தயாநிதி வழக்கு தொடர்பாக ராஜ்யசபாவில் அதிமுக கலேபரம். தமிழக சட்டசபையில் இருந்து திமுக கூண்டோடு வெளியேற்றம். அமைச்சர் பேச்சை அவை குறிப்பில் நீக்க கோரி தேமுதிக வெளிநடப்பு. வங்கக்கடலில் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். விரிவான செய்திகள். கடும் அமளிக்கிடையே சர்ச்சைக்குரிய போலாவரம் நீர் மின்சார திட்ட மசோதா லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டது. ஆந்திர மாநிலம் கோதாவரி ஆற்றில் போலாவரம் நீர் மின்சார திட்டத்தை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்தை சுமூகமாக நிறைவேற்றும் வகையில் ஆந்திர மறுவரையறை சட்டத்திருத்த மசோதாவை லோக்சபாவில் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெள்ளியன்று தாக்கல் செய்தார். அந்த திட்டத்தால் பழங்குடியின மக்களின் நலன் பாதிக்கப்படும் என்று கூறி ஒடிசாவின் பிஜு ஜனதா தளம் மற்றும் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி மற்றும் சத்தீஸ்கர் எம்பிக்கள் எதிர்ப்பு குரல் எழுப்பினர். தெலுங்கானாவில் உள்ள சில பகுதிகள் ஆந்திராவில் இணைக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள மசோதாவை திரும்பப் பெற வேண்டுமெனவும் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி எம்பிக்கள் அமளி துமளியில் ஈடுபட்டனர். சபையின் மைய பகுதியில் கடும் அமளி துமளி நடந்து கொண்டிருந்த சமயத்தில் குரல் ஓட்டெடுப்பு மூலம் மசோதா நிறைவேற்றப்பட்டதாக அறிவித்த சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் சபையை ஒத்திவைப்பதாகவும் கூறினார். அதேபோல ட்ராய் சட்டத்திருத்த மசோதாவை பிரதமர் மோடி வெள்ளியன்று லோக்சபாவில் தாக்கல் செய்தார். ட்ராய் எனப்படும் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக இருந்த நிருபேந்திர மிஸ்ரா பிரதமரின் முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டார். இந்த நியமனத்தில் உள்ள சட்டச்சிக்கலை நிவர்த்தி செய்யும் பொருட்டு கொண்டுவரப்பட்டுள்ள ட்ராய் மசோதாவுக்கு காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகளின் எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் சபையில் அமளி துமளி ஏற்பட்டது. தயாநிதி மாறன் மீதான BSNL வழக்கு விசாரணை குறித்த பிரச்சனையை அதிமுக எழுப்பியதால் ராஜ்யசபாவில் அமளி ஏற்பட்டது. வெள்ளியன்று ராஜ்யசபாவில் கேள்வி நேரத்தின் போது அதிமுக MP மைத்ரேயன் ஒரு கேள்வி கேட்டார். BSNL இணைப்புகளை முறைகேடாக பயன்படுத்தியதாக முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மீது தொடரப்பட்ட வழக்கு விசாரணை இப்போது என்ன நிலையில் இருக்கிறது என்று கேட்டார். இதுகுறித்து தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். உடனே சபைத் தலைவர் ஹமீத் அன்சாரி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கேள்வி எழுப்பக்கூடாது என்று கூறினார். உடனே மைத்ரேயன் BSNL இணைப்புகளை முறைகேடாக பயன்படுத்தியதாக தயாநிதி மாறன் மீது CBI வழக்கு பதிவு செய்திருப்பதை சுட்டிக்காட்டினார். ஆனாலும் கேள்வியை எழுப்ப சபைத் தலைவர் அனுமதி மறுத்ததால் மைத்ரேயனும் அதிமுகவினரும் சபையின் மைய பகுதிக்கு சென்று அமைச்சர் பதிலளித்தாக வேண்டும் என கோஷமிட்டனர். இதனால் சபையை 10 நிமிடத்துக்கு சபைத் தலைவர் ஹமீத் அன்சாரி ஒத்திவைத்தார். மீண்டும் சபை கூடிய போதும் இந்த பிரச்சனையை அதிமுக உறுப்பினர் மைத்ரேயன் எழுப்பினார். வழக்கு விசாரணை குறித்த விவரங்களை கவனத்தில் கொண்ட பிறகு கேள்விக்கு பதில் கூறுவதாக அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் விளக்கம் அளித்தார். மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக தயாநிதி மாறன் இருந்தபோது BSNL-இன் 323 அதிவேக இணைப்புகளை தனது சகோதரர் கலாநிதிக்கு சொந்தமான சன் டிவிக்காக முறைகேடாக பயன்படுத்தியதாகவும் அதன் மூலம் BSNL நிறுவனத்துக்கு கோடிக்கணக்கில் இழப்பு ஏற்பட்டதாகவும் புகார் எழுந்தது. இது தொடர்பாக தயாநிதி மாறன் மீது CBI கடந்த ஆண்டு வழக்கு பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டசபையில் இருந்து திமுகவினர் கூண்டோடு வெளியேற்றப்பட்டுள்ளனர். தமிழக சட்டசபையில் வெள்ளியன்று கேள்வி நேரத்திற்கு பின்னர் அமைச்சர் வைத்தியலிங்கம் வியாழனன்று கூறிய ஒரு வார்த்தையை நீக்க கோரி திமுகவினர் கோரிக்கை வைத்தனர். அதற்கு சபாநாயகர் மறுக்கவே அவரது இருக்கையை முற்றுகையிட்டு திமுகவினர் கோஷமிட்டனர். இதையடுத்து திமுகவினரை வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டார். சபை காவலர்களால் திமுகவினர் கூண்டோடு வெளியேற்றப்பட்டனர். அமைச்சர் அவர்கள் வெளியேறியவர்களை பார்த்து ஓடுகாலிகள் என்று சொன்னது இந்த சபைக்கு ஏற்றதுதானா? அவைக்கு உகந்த வார்த்தை தானா? பார்லிமெண்டேரியன் வார்த்தை தானா? இப்படி ஒரு அமைச்சர் எதிர்க்கட்சிகளை இழிவுபடுத்தலாமா? நேற்றைக்கு நடந்த நிகழ்ச்சிக்கு வருத்தம் தெரிவித்து அவைகளெல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று நான் கேட்டேன். ஆனால் அமைச்சர் அவர்கள் எழுந்து மீண்டும் ஒரு முறைக்கு 3 முறை 2 முறை எழுது நின்று நான் சொன்னதிலே ஒன்றும் தப்பில்லை, ஓடினார்கள், வெளியே போனார்கள் வேகமாக, ஆகையினாலே அவர்களை ஓடுகாலி என்று சொன்னேன், அதிலே தப்பில்லை என்று திருப்பி சபையிலே சொன்னார். நாங்கள் எங்களுடைய கோரிக்கை மறுபடியும் வலியுறுத்தியதால் சபாநாயகர் அவருக்கு இருக்கிற அதிகாரம், அவருக்கு தெரிந்த அதிகாரத்திலே எங்களை எல்லாம் தூக்கி வெளியே போட்டு விட்டார். வெள்ளியன்று சட்டசபை தலைவர் ஸ்டாலின் சபைக்கு வரவில்லை. கடந்த கூட்டத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட துரைமுருகன் வெள்ளியன்றுதான் சபைக்கு வந்தார். இந்நிலையில் மௌலிவாக்கம் கட்டட விபத்தை CBI விசாரிக்க கோரி திமுக சார்பில் சனிக்கிழமை அன்று பேரணி நடத்தப் போவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
திமுக எம்எல்ஏக்கள் வெளியேற்றப்பட்டதை தொடர்ந்து தமிழக சட்டசபையில் தேமுதிக, புதிய தமிழகம், மனிதநேய மக்கள் கட்சியினரும் வெளிநடப்பு செய்தனர். தமிழக சட்டசபையில் அமைச்சர் வைத்தியலிங்கம் கூறிய ஒரு வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று தேமுதிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் கோரிக்கை விடுத்தன. இதற்கு சபாநாயகர் தனபால் அனுமதி மறுக்கவே தேமுதிக, புதிய தமிழகம், மனிதநேய மக்கள் கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். நேற்று பேசுகின்ற பொழுது அமைச்சர் அவர்கள் கூறுகிறார், இந்த விபத்திற்கு அரசு பொறுப்பேற்காது என்று. அரசு பொறுப்பேற்காது என்று சொன்னால் சிஎம்டிஏ என்று சொல்லக்கூடிய சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் எதற்காக? வீட்டு வசதித்துறை, நகர்ப்புற வளர்ச்சி மேம்பாட்டுத்துறைக்கு எதற்கு ஒரு அமைச்சர் இருக்க வேண்டும்? எதற்கு இந்த அரசாங்கம் இருக்க வேண்டும்? எதற்காக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள்தான் விடை சொல்ல வேண்டும். எனவே ஓடுகாலிகள் என்ற வார்த்தையை அவை குறிப்பிலே இருந்து நீக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். வியாழனன்று மௌலிவாக்கம் கட்டட விபத்து தொடர்பாக 7 எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பில் ஈடுபட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. மௌலிவாக்கம் 11 மாடி கட்டடம் இடிந்து விழுந்த விபத்து குறித்த அறிக்கை 2 மாதங்களுக்குள் அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று நீதிபதி ரகுபதி தெரிவித்துள்ளார். சென்னை மௌலிவாக்கத்தில் கடந்த 28ஆம் தேதி 11 மாடி கட்டடம் இடிந்து விழுந்த விபத்துக்குள்ளானது. இவ்விபத்தில் 61 பேர் பலியாயினர். இதுகுறித்து விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி ரகுபதி தலைமையில் ஒரு நபர் விசாரணை கமிஷனை அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து விபத்து நடந்த இடத்தை வெள்ளிக்கிழமையன்று நீதிபதி ரகுபதி ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்டட விதிமீறல் குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்படும் என்றும் விபத்து தொடர்பான முழு விசாரணை அறிக்கை 2 மாதங்களில் அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் இது தொடர்பாக பொதுமக்கள் தகவல் தெரிவிக்கலாம் என்றும் கூறினார். இந்த பேரிடர் சம்பந்தமாக இந்த பேரிடர் எவ்வாறு நடந்தது என்பது பற்றி ஆய்வு நடத்தவும், circumstances leading to the collapse of this multi-story building, இது யாரோட கவனக்குறைவினால நடந்திருக்கலாம் என்று கண்டறியவும், on whose negligence at fault, இனிவரும் நாட்களில் இது போன்ற டிசாஸ்டர், இது போன்ற பேரிடர் நிகழாமல் நடக்காமல் இருக்க என்னவெல்லாம் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கமிஷன் நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த கமிஷன் எல்லோருடைய கருத்துரைகளையும் தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு இந்த விசாரணை கமிஷன் ஒரு பரிந்துரையை அரசுக்கு வழங்கும். இவ்விபத்தால் அருகில் உள்ள வீடுகள் பாதிக்கப்பட்டதால் பலர் இடம்பெயர்ந்து வாடகை வீடுகளில் குடியிருப்பதாகவும் அவர்களுக்குரிய வாடகை தொகையை அரசு வழங்குவது குறித்து மாவட்ட கலெக்டரிடம் கலந்தாலோசிக்கப்படும் என்றும் நீதிபதி ரகுபதி தெரிவித்தார். இதனிடையே அந்த பகுதியில் வீடு பதிவு செய்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி நீதிபதியை முற்றுகையிட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்துக்கு மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த சில தினங்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இதுகுறித்து வெள்ளியன்று செய்தியாளர்களை சந்தித்த சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன், வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள மேலடுக்கு சுழற்சி காரணமாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். அடுத்த 24 மணி நேரத்தில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் ரமணன் கூறினார். அரபிக்கடல் பகுதியில் நிலவும் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கடலோர கர்நாடகா மற்றும் கேரளாவில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. வங்கக்கடல் பகுதியில் நிலவும் ஒரு மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக ராயலசீமா மற்றும் கடலோர ஆந்திராவில் நல்ல மழை பெய்துள்ளது. மழை மறைவு பகுதியான தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு 2 இடங்களில் மட்டுமே மழை பெய்துள்ளது. மிக அதிகமான மழை 12 சென்டிமீட்டர் சின்ன காலரில் பதிவாகியுள்ளது. வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு 2 இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதிகளில் மழை வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 12 சென்டிமீட்டர் மழை கோவை மாவட்டம் சின்ன கல்லாரில் பதிவாகி உள்ளதாக ரமணன் தெரிவித்தார். நாகாலாந்து கவர்னர் வைக்கம் புருஷோத்தமன் திடீரென பதவி விலகியுள்ளார். தனது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ளார். மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பொறுப்பேற்றதும் முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசால் நியமிக்கப்பட்ட கவர்னர்களை நீக்க முடிவு செய்யப்பட்டது. ஆனால் கவர்னர்கள் சிலர் பதவி விலக மறுத்து அடம் பிடித்தனர். இதனால் ஊழல் வழக்கு விசாரணை, இடமாற்றம் என கவர்னர்களுக்கு நெருக்கடி அதிகரித்தது. மிசோரம் கவர்னர் வைக்கம் புருஷோத்தமன் நாகாலாந்து மாநிலத்துக்கும், குஜராத் கவர்னர் கமலா பேனிவால் மிசோரம் மாநிலத்துக்கும் மாற்றி கடந்த ஞாயிறன்று மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்தது.
இதனால் விரக்தி அடைந்த வைக்கம் புருஷோத்தமன் நாகாலாந்து கவர்னர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டதாக திருவனந்தபுரத்தில் வெள்ளியன்று அறிவித்தார். ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதிக்கு தனது செயலாளர் அனுப்பி வைத்துள்ளதாகவும் கூறினார். கவர்னர் பதவி என்பது சட்டப்பூர்வ பதவி என்றும் கூறிய புருஷோத்தமன், அரசு ஊழியர்களைப் போல கவர்னர்களை ஒவ்வொரு இடத்துக்கும் அனுப்ப முடியாது என்றும் மத்திய அரசை சாடும் விதமாக கூறினார். கவர்னர்களாக பொறுப்பேற்பவர்கள் முழுநேர அரசியல்வாதிகளாக இருந்திருக்கலாம், ஆனால் கவர்னர் பதவிக்கு வந்த பிறகு யாரும் கட்சி சார்புடன் நடந்து கொள்ளவில்லை என்றும் கூறினார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான வைக்கம் புருஷோத்தமன் காங்கிரஸ் தலைமையிலான கேரள அரசில் பல்வேறு துறைகளின் அமைச்சராக இருந்துள்ளார். தொடர்ந்து அரசியலில் ஈடுபடுவேன் என்று கூறிய புருஷோத்தமன், மோடி அமைச்சரவை பொறுப்பேற்ற பின் பதவி விலகும் 6வது கவர்னர் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை சிறையில் இருக்கும் தமிழக மீனவர்கள் 37 பேரை மன்னார் நீதிமன்றம் விடுதலை செய்து உத்தரவிட்டுள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து கடந்த மாதம் 29ஆம் தேதி மீனவர்கள் 100க்கும் மேற்பட்ட படகுகளில் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். கச்சத்தீவு அருகே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது மீனவர்கள் 17 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்து அனுராதபுரம் சிறையில் அடைத்தனர். இதேபோல் கடந்த 6ஆம் தேதி மண்டபத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற செந்தூரன், திரவியம், வடிவேல் உட்பட 20 மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது செய்து சிறையில் அடைத்தது. இது தொடர்பான வழக்கு விசாரணை வெள்ளிக்கிழமையன்று மன்னார் நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்தி கனகரத்தினம் முன் வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி மீனவர்கள் 37 பேரையும் விடுதலை செய்து உத்தரவிட்டார். இதனிடையே இலங்கை அரசு சிறைப்பிடிக்கும் படகுகளையும் விடுவிக்க வேண்டும் என்றும் படகுகளை நம்பித்தான் தங்கள் குடும்பம் இருப்பதாகவும் ராமேஸ்வரம் மீனவர்கள் கூறினர். மீனவர்களை மட்டும் ரிலீஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு தான் தொடர்ந்து இருக்கு. ஆனா அவங்க மீனவர்களோட சேர்ந்து பிடிச்ச படகுகளையோ அல்லது போட்டுகளையோ திருப்பி அந்த மீனவர்களோட அனுப்புகிற ஏற்பாடுங்கிறது இல்லை. இதனால மீனவர்கள் வந்துட்டா கூட அவங்களோட போட் இல்லாதனால அவங்க திரும்பி தொழிலை துவங்கிறதுக்கோ அல்லது திரும்பி ஒரு தொழில்களுக்கு போகிறதுக்கான போட்டு ஏற்பாடுகளுக்கோ பெரிய அளவுக்கு ஒன்றும் அவங்ககிட்ட வாய்ப்பு இல்லாதனால ரொம்ப சிரமப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற வாழ்வாதாரமே அவங்க வாழ்க்கைக்கான அடிப்படையே போட்டு தான். இந்நிலையில் விடுதலை செய்யப்பட்ட 37 மீனவர்களும் சனிக்கிழமையன்று மாலை தாயகம் திரும்புகின்றனர். தஞ்சையில் இயற்கை எரிவாயு கிணறு அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட கலெக்டரை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். தஞ்சை மாவட்டத்தில் தீப்பாம்பாள்புரம், நெய்க்குன்னம் ஆகிய பகுதிகளில் இயற்கை எரிவாயு கிணறு அமைப்பது தொடர்பாக விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டம் கலெக்டர் அலுவலகத்தில் நடந்தது. கலெக்டர் சுப்பையன், மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மற்றும் ONGC நிறுவன அதிகாரிகள் பங்கேற்றனர். அப்போது கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் அனைவரும் எழுந்து எரிவாயு கிணறு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கோஷமிட்டனர். பின்னர் ONGC நிறுவன அதிகாரிகளை டெல்டா மாவட்டங்களை விட்டு வெளியேற கோரி முற்றுகையிட்டனர். இதனால் கருத்து கேட்பு கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து விவசாயிகள் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். இன்னைக்கு மீத்தேன் வாயு அல்லது பெட்ரோல் எடுக்கிறது சம்பந்தமா, இயற்கை வாயு எடுக்கிறது சம்பந்தமா கருத்து கேட்பு கூட்டம் நடந்தது. நாங்க விவசாயிகள் ஒட்டுமொத்தமா நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சோம். அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டத்தை கேன்சல் பண்ணிட்டு முடிச்சிட்டு வெளியில போயிருக்காரு. நாங்க பெரிய அளவுல எங்களுக்கு விவசாயம் பாதிக்கும் அப்படிங்கறத நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். இது நாங்க 10 வருஷமா காவிரி டெல்டா பகுதியில் தண்ணியே வரல. இந்த நிலையில இருக்கிற நீராத்தெல்லாம் காலி பண்ணிட்டு எங்களை தரிசாக்குற சூழ்நிலை உருவாகுது. அதனால நாங்க இந்த கூட்டத்தை ரத்து செய்ய சொல்லி தகராறு பண்ணி நிறுத்தியிருக்கோம். இதனிடையே அதிகாரிகளை விவசாயிகள் முற்றுகையிட்டது வெளிநடப்பு செய்ததை தொடர்ந்து கருத்து கேட்பு கூட்டம் நிறுத்தப்பட்டது. டெல்லியில் இறந்த பழம்பெரும் நடிகை சோரா ஷேகல் உடல் தகனம் டெல்லியில் நடந்தது. அவருக்கு வயது 102. ஹிந்தி திரையுலகில் 80 ஆண்டுகளாக ஜொலித்த பழம்பெரும் நடிகை சோரா ஷேகல் 102 வயது நிரம்பிய சோரா ஷேகல் உடல்நலம் குன்றிய நிலையில் டெல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு வியாழனன்று மாலை சோரா ஷேகல் இறந்தார். 1935ஆம் ஆண்டில் நடன கலைஞராக தனது திரையுலக பயணத்தை துவக்கிய சோரா ஷேகல் 1946ஆம் ஆண்டு தார்திகே லால் என்ற திரைப்படத்தின் மூலம் நடிகையானார். ஷாருக் கானின் தில்சே, வீர் சாரா போன்ற படங்களிலும் நடித்துள்ள சோரா ஷேகல் 2007ஆம் ஆண்டில் அமிதாப் பச்சன் நடித்த சீனிக்கும் படத்தில் கடைசியாக தோன்றினார். நாட்டின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்ம விபூஷன் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள சோரா ஷேகல் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, அமிதாப் பச்சன் உள்ளிட்ட ஹிந்தி திரையுலகினர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் உள்ள லோதி ரோடு சுடுகாட்டில் வெள்ளியன்று பிற்பகலில் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. நடிகை ஷபானா ஆஸ்மி உள்ளிட்ட திரையுலக பிரபலங்கள் கலந்து கொண்டு இறுதி மரியாதை செலுத்தினர். தங்கத்தின் விலையில் வெள்ளியன்று ஒரு சவரனுக்கு 88 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 21,808 ரூபாய்க்கு விற்பனையானது.
1 கிராம் ஆபரண தங்கம் 2726 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 30 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 49 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 46,525 ரூபாயாக இருந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.